மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டதாக குற்றம் சாட்டி சென்னையில் மதிமுக சார்பில் நடைபெற்று வரும் ஆர்ப்பாட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பேசி வருகிறார். காட்சிகளை பார்க்கலாம். அவர்களுக்கு இடையிலே ஆதரவு போய்விட்டது. இப்பொழுது நிதிஷ்குமார் அவர்கள் பக்கம் சேர்ந்த பிறகு பீகாருக்கு 37,500 கோடி ரூபாய் மத்திய அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. தெலுங்கு தேசம் ஆந்திர பிரதேசத்தினுடைய முதலமைச்சர் அவர் முதலிலே எதிர்த்தார். தேர்தலிலே படுதோல்வி அடைந்த பிறகு அவர் நரேந்திர மோடியை ஆதரிக்கிறேன் என்று சந்திரபாபு நாயுடு குரல் கொடுத்தார். அவர்களுக்கு 15,000 கோடி நரேந்திர மோடி அரசு ஆந்திர மாநிலத்துக்கு அனுமதித்திருக்கிறது. இது ஓரவஞ்சகம் தானே. ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு ஒரு கண்ணிலே வெண்ணெய் என்ற பழமொழிக்கு பொருத்தம் தானே. அதை போலவே இவர்கள் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒன்றிய அரசு 50% நிதி தர வேண்டும். தமிழ்நாடு அரசு தனது நிதியில் 12,000 கோடி ஒதுக்கீடு செய்துவிட்டது. ஆனால் நரேந்திர மோடி அரசு இதற்கு ஒரு பைசா கூட நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கவில்லை என்பதும் இந்த பிரச்சனை கட்சி பிரச்சனை அல்ல. ஆங்காங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சொல்கிறேன், இது நம் தாயகத்தினுடைய உரிமை பிரச்சனை, நம் தமிழகத்தினுடைய உரிமை போர் பிரச்சனை. நாம் இங்கே 20 அனிதா உட்பட 20 பேர் நீட் தேர்வை எதிர்த்து தங்களை தாங்களே மாய்த்துக் கொண்டு உயிரை தந்தார்கள். இந்த 20 பேருடைய உயிர்களை பறித்தவைக்கு மத்திய அரசு ஒரு கொலைகார அரசு, வஞ்சகம் செய்கின்ற அரசு, அநீதி விளைவிக்கின்ற அரசு. அதே போலத்தான் அவர்கள் உணவு மானியத்துக்கு 7,000 கோடி ஒதுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் உரமானியம் வெட்டப்பட்டு விட்டது, உணவு மானியம் வெட்டப்பட்டு விட்டது. இங்கே நீட் ஒன்றிய நுழைவுத் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று இங்கே திரண்டிருக்கிறோம். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதாக கூறி மத்திய அரசை கண்டித்து மதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டி பேசி வந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.